ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஐஃபோனில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே வர மாட்டேங்குதா? ஸோ இந்த வீடியோவில் ஐஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வராத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் ஐஃபோனில் இன்ஸ்டாகிராம்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கால்ஸ் வந்திருந்தா, மெசேஜஸ் வந்திருந்தா, வீடியோ லைக்ஸ் அந்த மாதிரி எதுவும் டெக்ஸ்ட் வந்திருந்தா உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனுமே காட்டல. இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் மட்டும்தான் ஷோ ஆகுது. ஸோ இது சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஐஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு ஆப் இந்த இடத்துல காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. போகணுன்னு பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி தான் இருக்கா அப்படின்றது. சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஆஃப் பண்ணியிருக்குமாச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே உங்கள் ஐஃபோனுக்கு வரவே வராது. ஸோ அதனால் இந்த அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஆன் பண்ணியிருக்கான்றது செக் பண்ணி ஆஃபில் இருக்குமாச்சுன்னா ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்பயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரொஃபைலுக்கு போனதுக்கப்புறமா மேலே கார்னரில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும் போது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது, இல்லாட்டி கால்ஸ் அப்படி வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 1 by 1 பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு மெசேஜஸ் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தான் வரல அப்படின்னா இந்த இடத்துல மெசேஜஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆன் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த இடத்துல ஆஃபில் இருக்குமா இருந்தாலுமே அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட போஸ்ட் ஓல் அப்படின்ற ஆப்ஷனுமே ஆனில் இருந்தாலுமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு 1 by 1 கால்ஸ், லைவ் ரீல்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம், பர்த்டே, மெசேஜஸ், ஃபாலோவிங் அண்ட் ஃபாலோவர்ஸ், ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே 1 by 1 கிளிக் பண்ணி எல்லாமே ஒன்றில் தான் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃபில் இருந்தாலுமே அது சம்மந்தமான சகல நோட்டிஃபிகேஷனுமே நம்ம ஃபோனுக்கு வராது, உங்கள் ஐஃபோனுக்கு வராது. ஸோ அதனால் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வராத ப்ராப்ளமும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றது, உங்கள் ஐஃபோனுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.